அவனுக்குள்ளோ அவன் வீட்டுக்குள்ளோ இருக்கிற அதிசய பொருளை அவன் பார்க்காத உலகத்தில் அதிசய பொருள் இருக்குதுன்னு ஆராயும் போது அவன் கண்ணுக்கு படுறதில்லை. ஆனால் அது அவன் வீட்டுக்குள்ளவே இருக்குது. அதை ஆராய்ஞ்சி எடுத்தான்னா அவனுக்கு தெரிஞ்சிடும், ஆஹா நானும் அதிசயமான மனிதன்றான்னு அன்றைக்கி உணருவான். ஆனால் அது சொன்னாலும் தேடுறதில்லை, தானாகவும் தெரியறதில்லை. அதனால் ஊரெல்லாம் அலைஞ்சி வீணாகவே போயிடுறான். இதனால தான் சொன்னார் சிவவாய்க்கர், கடவுள் என்ற பொருள் உனக்குள்ளே இருக்குதுறப்பா, நீ ஏன் போய் உலகமெல்லாம் தேடினுக்கிற, காடு மலையெல்லாம் திரியிற, திரிஞ்சும் காண முடியாதவன் எத்தனை கோடி நீ எண்ணி சொல்ல முடியாமல் போயிட்டானே, நீ அதை தேடி கண்டுபிடின்னா. அதனால் சொன்னான், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடியோன்னு. மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலேருந்து அந்த காலேஜினுடைய பிரின்ஸ்பால் ஃபோன் பண்ணார் எனக்கு. யாருங்க எங்கேருந்துங்க பேசுகிறேன், மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலேருந்து பேசுகிறேங்க, என்ன விஷயங்கன்னு. இது எப்படிங்க சுட்ட சட்டி சுடாத சட்டின்லாம் பேசியிருக்கிறீங்க அப்படின்னாரு. உண்மை அது தானங்க அப்படின்னு. அப்போது அது சொல்கிறார், நட்டக்கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் நாதன் உள்ள இருக்கையில் என்றார். கடவுள் என்ற பொருள் உனக்குள்ளே இருக்குது, அது நீ அதுக்கிட்ட போய் பேசிங்க எடுக்கிற, உன் கஷ்டத்தெல்லாம் சொல்லிங்கிறியே, அது எப்போவாது கேட்டது உண்டாடா, சுட்ட சட்டி கறி சுவை அறியாதுன்னாரு.